குக்கிங்கில் மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை மசியல். அதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த மணத்தக்காளி காய் அதையும் அதில் போடுறேன். வாஷ் பண்ணதை கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு தக்காளி கீரையும் அதில் போடுவோம். வாஷ் பண்ணி கட் பண்ணினது. இது கீரையே ஹெவியாக இருக்கும். அதனால் அதை வந்து தேங்காய் அதெல்லாம் போடாமல் சிம்பிளாக தாளித்து பண்ணாலே அதுவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வயிற்றுக்கு நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும். வாரத்துக்கு ஒரு தடவை மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அசிடிட்டி எல்லாத்துக்கும் அவ்வளோ நல்லது. பார்த்தீங்களா, இது இப்போ சூப்பராக வந்துடுது. மிளகு தக்காளி கீரை இப்போ நல்லா வெந்துடுத்து. இந்த டயத்தில் உப்பு போடணும். கொஞ்சமாக உப்பு, பெருங்காயம். இதுக்கு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது வந்து தாளித்து கொட்டுறேன். கீரைக்கு கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். கொஞ்சோண்டு சாம்பார் பொடி. கீரைக்கு மட்டும் இன்னும் தேங்காய்னா அப்படி இல்லைன்னா நெய்யில் தாளிக்கணும். நெய்யில் தாளித்து கொட்டினா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இது அப்படியே கீரையில் கொட்ட வேண்டியதான். கத்திரிக்காய் பொரியல், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் தாளிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கிய தண்ணியில் கத்திரிக்காயை கட் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து பிளாக் கலர் போகாமல் நல்லா இருக்கும். பெருங்காயம், கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுத்து. எல்லாமே போட்டாச்சு. உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாய் பொடி. அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அதனால் லைட்டாக போட்டுருக்கேன். மிளகா பொடி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலரினுங்க அப்படின்னாக்கா நெடியெல்லாம் வராமல் இருக்கும்.